இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் தோழர் இயேசுவே. ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ ಜನ ಒಂದುಳು ಸಿನೆಗಿದ ಸಂದೋಡ ಸಕಲ யோக சம்பூரண பாக்கியமும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் ஆலய பிரகாரத்தில் வந்து கூடுவதற்கு இயலாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வழிபாட்டிலே பங்கடையும்படியாக காணொலியின் மூலமாக நாம் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டு வருகின்றார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த காணொலி வழிபாட்டிலே நீங்கள் பங்கடைகின்ற பொழுது ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கும் பிறருக்கும் அது ஆசீர்வாதமாகவும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும் என்பது சந்தேகமில்லை. அதில் ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் பங்கடையும்படியாக மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான பிரசுத்தமான ஓய்வு நாளுக்காக காலை பொழுதிற்கான நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். தகப்பனே, நீர் எங்களை மட்டும் வழிநடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற ஸ்தலங்களிலிருந்து ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளுக்கான நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் தொழுகை செய்யவும் உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் கனப்படுத்தவும் உயர்த்தவும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் யாருடைய சிந்தனைகள் அனைத்தும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் பணிவோடும் அது பரிசுத்தமுள்ள நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் பாராட்டும். துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் நமக்கு செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை கீதம் 252 யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை கீதம் 252. என்றென்றும் ஜீவிப்போர் அதசனர், எட்டா ஒளியில் உள்ளோர் சர்வ ஞானர், மேன்மை மகத்துவர் அனாதியோராம், சர்வ வல்லோர் வென்றோர் நாமும் போற்றுவோம். பாமாலை கீதம் 252. என்றென்றும் ஜீவிப்போர் ஆதரிசனர், எட்டா ஒளியிலுள்ளோர் சர்வ ஞானர், மேன்மை மகத்துவர் அனாதியோராம், சர்வ வல்லோர் வென்றோர் நாமம் போற்றுவோம்.
காலை மாலை ஆராதனை ஒழுங்குமுறையிலே இரண்டாவது வழிபாட்டு முறையை யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதனை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடைப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரின் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட அமைதலாக இருந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், பிழைகள் யாவற்றையும் உணர்ந்த மக்களாக அறிக்கை செய்வோம். சர்வ வலிமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையுடன் அறிக்கை செய்வதற்கு உதவியாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ ஒழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு இவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த அமர்வோம். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம்
என்னாகமம் 27 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. The first lesson is taken from the book of Numbers, 27th chapter, verses 1 to 11. என்னாகமம் 27 அதிகாரம் 1 முதல் 11 முடிய. யோசேப்பின் குமாரனாகிய மனாசையின் குடும்பங்களில் மனாசையின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபோருக்கு புத்திரனாயிருந்த சுலோபியாத்தியன் குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேய்க்கும் ஆசாரனாகிய இளையசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, சுலோபியாத்தியன் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமார்த்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமார்த்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரம் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரி இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதிப்பு பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 11 முதல் 15 வரை. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 11 முதல். துரோவாவில் கப்பல் ஏறி சாமுத்ரேக்கா தீவுக்கும் மறுநாளிலே நெய்யாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கிருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லிகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தள்ளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 30 வரையிலும் 39ஆம் வசனம் துவங்கி 42ஆம் வசனம் வரையிலுமாக. யோவான் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை, 39ஆம் வசனம் துவங்கி 42ஆம் வசனம் வரைக்கும். அத்தருணத்தில் அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல,
அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடுக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடுக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தமான பாதத்தண்டிலே நாங்கள் வந்து காத்திருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட பேசும் சுவாமி. உடைய மெல்லி சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தின் செவிகளை நீர் திறந்து தார். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைகளில் அடங்கியிருக்கின்ற உண்மையை சத்தியத்தை நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் இருதயத்தின் உணர்வுகளை நீதாமே ஆளுகை செய்யும்படிக்கு உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் இருதயத்தின் கண்கள் காணத்தக்கதாக எங்கள் இருதயத்தின் கண்களை நீர் திறந்து தார். அடிமையை முழுதுமாக மறைத்தருளும். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தென்னிந்திய திருச்சபையின் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், பெண்கள் மாற்றத்தை உருவாக்குவோர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விமன் அஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளாக இருக்கின்றோம். இங்கிலாந்து தேசத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகின்றது. அது முதலாவது எலிசபெத் ராணி அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு குறிப்பு. இவருக்கு 3 வயதாகின்ற போது, அதாவது 1536ஆம் ஆண்டிலே இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்த பெண் திருமணத்திற்கு புறம்பாக பிறந்தவர் என்று சொல்லி அறிவித்தது. ஆனாலும் இந்த பெண் அரச குடும்பத்திலே, அரண்மனையிலே பல தடைகள் தாண்டி அவர் வளர்ந்து வருகின்றார். அவரது 25வது வயதிலே இங்கிலாந்தினுடைய அரசியாக அரியணை ஏறுகின்றார். அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே 45 வருட காலங்கள் ஆட்சி காலங்கள் இருந்தது. அந்த ஆட்சி காலங்களிலே இங்கிலாந்து தேசத்திலே பல மாற்றங்களை உருவாக்கி இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்தவர்கள் நினைவில் கொள்ளுகின்ற ஒரு பெண்மணியாக திகழ்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி என்ன ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கினார் அந்த தேசத்தில் என்று சொன்னால், ஒன்று, சமய பிரிவினைவாதிகளிடத்திலிருந்து நாட்டை விடுவித்து ஒற்றுமைப்படுத்துகின்றார். இந்த சமய பிரிவினைகளினாலே அந்த தேசம் முழுவதும் அது பிரிவினைக்குள்ளாக அது கிடந்தது. ஒற்றுமை இல்லாத ஒரு தேசமாய் காணப்பட்டது. அதை ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த பணியை அவர் செய்கின்றார். அது மாத்திரமல்ல, இங்கிலாந்து தேசத்திலே உலகளாவிய வலுவான ஒரு கடற்படையை உருவாக்கினவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பெயர் பெற்றவர். அது மாத்திரமல்ல, ஆங்கிலேய பேரரசு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர், அடித்தளமாக இருந்தவர் என்று சொன்னால் இந்த பெண்மணி தான். அவை அன்றைக்கு இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாது. அதை போன்றுதான் ஒவ்வொரு தேசத்திலும் அநேக பெண்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எழும்பினவர்கள் அநேக சமூகத்திலே சீர்திருத்தமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவை சமூக மாற்றங்களிலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பல மாற்றங்களை உருவாக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த காலங்களிலே. அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண் ஆதிக்கம் வளர்ந்திருக்கின்ற ஒரு தேசம்.
இந்த தேசத்திலே ஒரு காலகட்டத்திலே பெண்கள் ஆண்களுக்கு இணையாக அவர்கள் செல்ல முடியாது. அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டங்கள்லாம் கடந்து போய் இந்த நாட்களிலே பெண்களுடைய உரிமை குரல்கள் எழுப்பப்பட்டு பல போராட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு பெண்கள் சமூகத்திலே அநேக சமத்துவமான நிலைகளிலே நல்ல பொறுப்புகளிலே அமர்த்தப்பட்டு இன்றைக்கு சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகுது. அவை பெண்களானவர்கள் ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு சமமாக சமூக மாற்றத்திலே அவர்களும் கருவிகளாக இறைவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயமாக நாம் அதிகமாக நினைவில் கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவை இன்றைக்கு கேட்டதான அருமையான வேத பகுதியிலிருந்து 2 காரியத்தை நான் உங்களுடைய சிந்தனைக்காக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது யாத்ராம் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது சில பெண்களை பற்றி நாம் அந்த பகுதியில் பார்க்கின்றோம். யோசேப்புடைய காலத்திற்கு பின்பதாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோன் ஆனவர் எகிப்திலே ராஜாவாக வருகின்றான். அவருடைய காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணிக்கை பெருகின்றது. அவர்கள் மிகவும் பலுகி பெருகின்றார்கள், பலத்தவர்களாய் மாறுகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இந்த பார்வோன் ஒரு திட்டம் வகுக்கின்றார். இவர்களை ஒடுக்க வேண்டும், இவருடைய எண்ணிக்கையை பெருகாதபடிக்கு இவர்களை நசுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே ஒரு சட்டத்தை ஒன்றை கொண்டு வருகின்றான். என்ன சட்டம் என்று சொன்னால், ஆண் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி செவிலியர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட சூழலிலே இங்கே எபிரேய இனத்தை சார்ந்த 2 செவிலியர்கள் எபிரேயத்திலே பிறக்கக்கூடியதான ஆண் குழந்தைகளை ராஜாவுடைய கட்டளை மீறி அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அவை இதில் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது. இந்த பெண்களுக்கு நன்கு தெரிகிறது, தங்களுடைய எபிரேய மக்களை அவர்கள் ஒடுக்குகின்றார்கள், நசுக்குகின்றார்கள், அழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு கூட ராஜா இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்குள் வருகின்றது. ஆனாலும் கூட இதை மாற்ற வேண்டும், எப்படியாலும் எபிரேய ஆண் குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மாற்று சிந்தனையின் அடிப்படையிலே தங்களுக்கு எத்தனை விதமான பாதிப்புகள் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தங்களே அவர்கள் தியாகம் செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண் குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள். அதுக்கு பின்பதாக கடவுள் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களானவர்கள் மிகவும் பழுத்து கொண்டிருக்கிறார்கள், பெருகி கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக இந்த பார்வோன் பார்க்கின்றார், இவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது, ஆகிய இவர்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக ஒரு கட்டளை கொடுக்கின்றார். என்ன கட்டளை என்று சொன்னால், பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும், நைல் நதியிலே அவர்கள் வீசிவிட வேண்டும், எரிந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வருகின்ற பொழுது இப்போது மோசே பிறக்கின்றார். மோசையுடைய தாயானவள் என்ன செய்கின்றாள், மாற்று சிந்தனையோடு கூட என்ன செய்கின்றாள், தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க வேண்டும், எப்படியாவது அது பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி அந்த நைல் நதியிலே ஒரு ஓரத்திலே அவள் வைத்து விடுகின்றாள். இப்போது பார்வனுடைய குமாரத்தி அங்கே ஸ்நானம் பண்ணுவதற்காக வருகின்றாள். வருகின்ற பொழுது நாணல் பெட்டியை பார்க்கின்றாள். பார்த்த மாத்திரத்திலே அந்த நாணல் பெட்டி என்ன என்று சொல்லி தன்னுடைய பணிவிடை பெண்களிடத்திலே ஒரு கட்டளை கொடுக்கின்றாள், அதை போய் எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அந்த நாணல் பெட்டியை அவள் திறந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான எபிரேய ஆண் குழந்தை அங்கே இருப்பதை பார்க்கின்றாள். அவருடைய சிந்தனையிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்தின் அடிப்படையிலே மோசே அங்கே பாதுகாக்கப்படுகிறார். மோசே அரண்மனையிலே வைத்து வளர்க்கப்பட்டு பின்பதாக அவருடைய காலங்களில் பார்க்கின்ற பொழுது எபிரேய மக்களுக்கென்று விடுதலை கொடுக்கின்ற அந்த பயணத்திலே இறைவனுடைய கருவியாக எடுத்து பயன்படுத்தப்படுகின்றார். அவை இந்த நிலைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்குள் இருக்கின்றதான சிந்தனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு பக்கத்திலே அதிகாரங்கள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிந்தனைகளிலே மாற்றங்கள் வருகின்றபடினாலே இந்த எபிரேய சமுதாயமானது பாதுகாக்கப்பட்டது, அது வளர்ந்து பெருகினதாய் காணப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே வருகின்ற பொழுது மரியாள், அவருடைய தாயானவள் மரியாள், அவள் கன்னியாக இருக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் உற்பவித்து பிறக்கின்றாள். இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அங்கே அவளுக்கு முன்பதாக ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. உன்னிடத்தில் பிறக்கப் போகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற ஒரு குழந்தை. சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு கன்னியாக இருக்கின்றவள், திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை,
இப்படிப்பட்ட நிலையிலே சமூகம் எப்படியாக ஏற்றுக்கொள்ளும், இந்த காரியத்தை சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற அந்த சிந்தனை ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அவள் சொல்கின்ற ஒரு காரியம் லூக்கா நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 38வது வசனத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான் என்று சொல்வதை பார்க்கின்றோம். நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேன், உம்முடைய வார்த்தை எதுவோ அது என்னுடைய வாழ்வில் நடைபெறட்டும் என்று சொல்லி தன்னுடைய சிந்தனையிலே மாற்றம் உருவாக்குகின்றாள். அந்த மாற்றத்தின் விளைவுதான் உலகத்தில் இரட்சகர் பிறப்பதற்கு ஒரு கருவியாக அவள் பயன்படுத்தப்பட்டாள். அவை இப்படியாக அநேக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தனை மாற்றத்தினாலே சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நிலையிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டது போல 2 காரியத்தை நான் உங்களிடத்தில் நான் விட்டு செல்ல நான் விரும்புகின்றேன். 1வது காரியம், நான் வாசிக்கிட்ட அருமையான திருமுறை பகுதியை சார்ந்து 1வது காரியம், நீதியை நிலைநாட்டுவதற்கென்று குரல் கொடுத்த பெண்கள் என்ற சிந்தனை நமக்குள் வர வேண்டும். நீதியை நிலைநாட்ட குரல் கொடுத்த பெண்கள். வாசிக்கட்டதான 1வது திருமுறை பகுதியாக எண்ணாம் புத்தகம் 27வது அதிகாரம் வசனங்கள் 1 to 11வது வசனம் வரையுமா இருக்கிற பகுதியிலே 5 பெண்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த 5 பெண்கள் இவர்கள் யார் என்று சொன்னால், யோசேப்பினுடைய குமாரனாகிய மனாசேயினுடைய குடும்பத்திலே வந்தவர்கள். மனாசேயினுடைய குமாரன் மாகீர், மாகீருடைய குமாரன் கிளையாத், கீலேயாத்தினுடைய குமாரன் ஏபேருடைய குமாரன் செலோப்பியா. இந்த செலோப்பியா என்று அழைக்கப்படுகிறவர்களிடத்தில் குமார்த்திகளாய் இவர்கள் பிறக்கின்றார்கள். இப்போது இவர்கள் ஒரு நியாயத்தை இவர்கள் எழுப்புகின்றார்கள். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை அல்லது அவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு பாரம்பரியம் என்னவென்று சொன்னால், நடைமுறை என்று சொன்னால், கடவுள் கொடுத்த நியாயம் விதி என்று சொன்னால், குமாரர்கள் தான் காணியாட்சிக்குரியவர்கள் என்ற ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தபடினாலே இந்த செலோப்பியாவுக்கு குமார்கள் இல்லை, அவன் மரித்து விட்டான். இப்போது அந்த குமார்த்திகள் மாத்திரம் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள். என்ன தீர்மானம் எடுக்கின்றார்கள்? எப்படி ஆயிலும் எங்களுக்கு சுதந்திர வீதம் வேண்டும். ஆகையினாலே இவர்கள் இந்த காரியத்தை மோசே இடத்தில் கொண்டு போய் செலுத்துகின்றார்கள். எண்ணாம் புத்தகம் 27வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், என்னாகவும் 27 2வது வசனத்தை பார்க்கின்றோம். ஆசரிப்பு கூடார வாசலே மோசேக்கும் ஆசாரனாகிய இறையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபையத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை. ஆகினாலே 4வது வசனம் சொல்கிறது, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு உரிமை இருக்கிறது, காணியாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆகினாலே எங்களுக்கு நீங்கள் அந்த உரிமையை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். இதுதான் அவர்கள் கொண்டு வந்ததான வழக்காக இருக்கிறது. அவை இந்த வழக்கு மோசேயினிடத்திலே, ஆசாரியனிடத்திலே, பிரபுக்களிடத்திலே, சபையினிடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது மோசே ஒரு நல்ல சிறந்த ஒரு முடிவை எடுக்கின்றார். உடனடியாக தீர்ப்பு சொல்லிவிடவில்லை. அவர் கடவுளுடைய சமூகத்தை தேடி போகின்றார். கடவுளிடத்திலே இந்த காரியத்தை குறித்து கேட்கின்றார். காரியத்தை குறித்து கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை அங்கே உருவாக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முந்தின நிலையை பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேல் மக்களிடத்திலே குமாரர்கள் தான் அந்த பங்கினை பெற்றுக்கொள்வார்கள், அந்த சுதந்திர வீதத்தை அவர்கள் தான் அனுபவிக்க முடியும், அவர்களுக்கு தான் காணியாட்சியினுடைய உரிமை என்ற அந்த நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையை இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கூக்குரலின் மூலமாக ஒரு விடுதலை பெற வேண்டும், எல்லா பெண்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் தைரியத்தோடு கூட அங்கே மோசே இடத்தில் எடுத்துச் செல்வதாக நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எண்ணாம் புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட கட்டளையை பற்றி நாம் பார்க்கின்றோம். என்ன கட்டளை பெறுகின்றார்கள்? எண்ணாம் 36:7 சொல்கிறது, அவரவர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். அவரவர்கள் தங்களுடைய பிதாக்களின் கோத்திரத்தின் சுதந்திரத்திலே என்ன செய்ய வேண்டும்?
நிலை பெற்றிருக்க வேண்டும். ஒரு கோத்திரத்தில் உள்ளதான காணியாட்சியானது இன்னும் மற்றொரு கோத்திரத்திற்கு அவர்கள் என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் கொடுத்து விடக்கூடாது. இதுதான் அன்றைக்கு கடவுளாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய கட்டளையாய் காணப்பட்டது. அவை இந்த கட்டளையின் அடிப்படையிலே இப்போது இவர்களுக்கு, இந்த பெண்களாக இருக்கின்றவர்கள், இவர்களுக்கு அந்த காணியாட்சியினுடைய உரிமை கொடுக்கப்படாதபடிக்கு என்ன செய்யப்பட்டார்கள், மறுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பெண்கள் தைரியம் கொண்டவர்களாக, வீர பெண்மணிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும், சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். தங்கள் மூலமாக இருக்கின்றதான பெண்கள், சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் அந்த சமத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு உரிதான அந்த சமத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இவர்கள் தைரியத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், எழும்பி மோசேயிடத்தில் அவர்கள் கடந்து போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, என்னாகும் புத்தகம் 36வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்தினுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே. இந்த குமாரர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன, அவர்களுக்கு எழுந்த சிந்தனை என்னவென்று சொன்னால், இந்த குமாரத்தை நீங்கள் சொல்வது சரிதான், இந்த குமார்த்திகள் கேட்பது ஒரு பக்கத்தில் கேள்வியாக இருந்தாலும், இவர்கள் வேறொரு கோத்திரத்திலே அவர்கள் குமாரர்களுக்கு அவர்கள் மனைவியாக்கப்படுவார்கள் என்று சொன்னால், எங்களுடைய கோத்திரத்தில் வருகிறதான, எங்கள் பிதாக்களின் மூலமாய் வருகிறதான அந்த காணி ஆட்சியானது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பங்கின் மூலமாக மற்றொரு கோத்திரத்துக்கு அது போய் சேர்ந்துவிடும். அப்படி என்று சொன்னால் அந்த மற்ற கோத்திரத்துக்கு போகின்ற பொழுது எங்களுடைய சுதந்திரத்திற்கு விழுந்த பங்கில் இராமல் அற்று போய்விடுமே, அந்த பங்கை நாங்கள் இழக்க வேண்டி இருக்குமே என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் வருகின்றது. இந்த சிந்தனையைத்தான் இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள், உடைத்து போடுகிறார்கள். இவர்கள் கடவுளுடைய சமூகத்திலே இதை மோசேயின் மூலமாக வைக்கின்றார்கள். அங்கே ஆண்டவர் உடனடியாக மோசேக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகின்றார். என்ன வார்த்தையை அனுப்புகின்றார்? என்னாகும் புத்தகம் 27வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமார்த்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரம் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பன் சகோதரன் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவின் முறையாளுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவ்வளவு காலங்களாக குமாரர்கள் மாத்திரமே பங்கு கொள்ளவர்கள், அவர்களுக்கு மாத்திரமே உரிமை இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், இப்போது இந்த பெண்கள் மூலமாக அந்த இஸ்ரவேல் சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கப்படுகிறது. என்ன மாற்றம் என்று சொன்னால், பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, அந்த கோத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கண்டிஷனை ஆண்டவர் அங்கே வைக்கிறார். என்ன கண்டிஷன் வைக்கிறார் பாருங்க. என்னாகும் புத்தகம் 36வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். என்னாகும் 36 5வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே, கர்த்தர் செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சொல்வது சரிதான், நியாயமான ஒரு காரியம்தான், அவைகளை செய்ய வேண்டும். ஆனால் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு விதிமுறையை ஆண்டவர் வகுத்து கொடுக்கின்றார். என்ன விதிமுறை என்று சொன்னால், ஏற்கனவே அந்த குமாரர்களுக்கு கொடுக்கப்பட்டதான, இஸ்ரவேல் குமாரர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த விதிமுறையை அவர்கள் தளர்த்தி விடாதபடிக்கு அந்த விதிமுறையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கும் என்ன செய்யப்பட வேண்டும், காணியாட்சியுடைய உரிமை கொடுக்கப்பட வேண்டும்.
அந்த காணியாட்சியினுடைய உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அந்த கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஒரு கோத்திரத்திலிருந்து இன்னொரு கோத்திரத்திற்கு அவர்களுடைய காணியாட்சியானது என்ன செய்யப்படக்கூடாது? செல்லக்கூடாது. இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒரு நியமம். அந்த நியமத்தை அவர்கள் மீறாதபடிக்கு இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த பெண்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இருக்கின்றதான இந்த கோத்திரத்தில் உள்ளவர்களை என்ன செய்து கொள்ளலாம்? தாங்கள் விருப்பப்பட்டவர்களை இவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம். அவை இதனுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெண்கள் மூலமாக சமத்துவத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சமூகத்தில், இஸ்ரவேல் சமூகத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கப்படுகிறது. இவர்கள் எழும்புவதற்கு முன்பதாக குமாரர்கள் மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள், புத்திரர்கள் மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பெண்கள் எப்போது அவர்கள் தைரியமாய் வெளி உலகத்திலே அவர்கள் வந்து அதை நியாயாசனத்திற்கு முன்பதாக கொண்டு போனார்களோ, அங்கே கர்த்தராலே ஒரு புதிய கட்டளை அங்கே என்ன செய்யப்படுகிறது? நியமம் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்னொரு காரியத்தை அவர்கள் சிந்தையில் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய தகப்பனாருடைய பெயர் அற்றுப்போகாமல் இருக்க வேண்டும். அதிலே அவர்கள் வைராக்கியத்தோடு கூட இருக்கின்றார்கள். எங்களுக்கு எது உரிமை? நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? நாங்கள் இன்னாருடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய தகப்பனாருடைய பெயர் அற்றுப்போகாமல் இருக்க வேண்டும். அற்றுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தகப்பன் மூலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த காணியாட்சி எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நாம் வாசித்ததான அருமையான வேத பகுதியிலே எண்ணாம் புத்தகம் 27வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அவர் சொல்கிறார்கள், எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்களுடைய தகப்பனாருடைய பெயரானது வம்சத்திலே அது நிலைத்திருக்க வேண்டும். இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சமூகத்திலே நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கிறதே, அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்னாருடைய பிள்ளைகள், இன்னாருடைய குமார்த்தைகள் என்று நாங்கள் அழைக்கப்பட வேண்டும். ஆகையினாலே அந்த சுதந்திர வீதம், அந்த காணியாட்சியினுடைய சுதந்திர வீதம், அந்த பங்கானது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய பேர் அற்றுப்போகாதபடிக்கு, தகப்பனுடைய பேர் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறார்கள். மாற்று சிந்தனைகள். இன்றைக்கி நம்முடைய சமூகத்தை சூழலை நாம் எடுத்து பார்ப்போம். இப்போது சுப்ரீம் கோர்ட் மூலமாக இப்போது ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு? பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. அப்படி என்றால் இதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட சூழல் இருந்தது நம்முடைய இந்திய சமூகத்தில்? பெண்களை திருமணம் செய்து விட்டு என்றால் அவர்களுக்கு திருமணத்திற்கென்று அதிகமாக நாங்கள் செலவு செய்கின்றோம், குடும்பத்தின் மக்கள் அதிகமாக செலவு பண்ணுகின்றோம். ஆகினாலே அவர்களுக்கு சொத்துக்களிலே எந்த விதமான உரிமைகளும் இல்லை என்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய சூழலை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்களுடைய திருமண காரியத்தில் பெண்களுக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுகிறதோ அதே அளவுக்குத்தான் இன்றைக்கு ஆண்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது? செலவுகள் செய்யப்படுகிறது. அவை இதனுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது செலவினங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பெண்களுக்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது, அவர்களுக்கும் சொத்துக்களிலே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை நாம் நிலைநாட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பெண்கள் பல நிலைகளில் என்ன செய்திருக்கிறார்? சமூகத்திலே குரல் கொடுக்கின்றவர்களாக, எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றவர்களாய், பதிவு செய்கின்றவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இந்திய சமுதாயத்தில் இருந்த பெண்களின் நிலைகளுக்கும் இன்றைக்கு இருக்கின்ற இந்திய சமூகத்தில் காணப்படுகிற பெண்களுடைய நிலைகளுக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேறுபாடுகள் எப்படி வருகிறது சொன்னால், காலப்போக்கில் ஏற்படுகின்றதான பெண்களினுடைய குரலினுடைய ஓசை எழுப்பப்படுவதனாலே, அவருடைய போராட்டங்களினாலே இன்றைக்கு சமூகத்திலே பல மாற்றங்கள் வருகின்றது. அதனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவிகளில் கூட இன்றைக்கு பெண்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அமர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்திலே இருக்கின்ற திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? திருச்சபையானது இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்வதற்கு மாத்திரமல்ல, திருச்சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே இந்த மாற்றங்கள் உருவாக வேண்டும். இந்த மேலான சிந்தனைகள் எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் நம்ம பெண்களுக்கு நம்ம சமத்துவத்தை கொடுக்கின்றோம், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றோம், உரிமைகளை கொடுக்கின்றோம்.
சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கும் பெண்கள் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அடுப்படியில் உட்கார்ந்து கொண்டு அடுப்பை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் உழைக்கின்ற உழைப்பின் வர்க்கம் என்று சொல்லி நினைக்கின்ற குடும்பங்கள் அநேகம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைகளிலே சமூகத்திலே மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையானது இந்த நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையின் தாக்கம் முதலாவதாக திருச்சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். அந்த குடும்பங்களில் அது செயல்படுத்தப்படுகின்ற பொழுது அதன் மூலமாய் வருகின்றதான நன்மைகளானது சமூகத்தினுள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அப்போ சமூகத்துக்குள்ளாக திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? அதை கொண்டு செல்ல வேண்டும். இந்த சிந்தனையினுடைய தாக்கம் சமூகத்தில் வருகின்ற பொழுதுதான் முழு ஒட்டுமொத்தமான சமுதாயத்தில் பெண்கள் சமத்துவத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும், உரிமை உள்ளவர்களாய் காணப்பட முடியும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் நாம் எப்படி இருக்கின்றோம், நாம் எப்படி செயல்படுகின்றோம்? சற்று நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவை இந்த பெண்கள் தங்களுக்குரியதான நீதி நிலைநாட்டுவதிலே, தங்களுக்கு உரிமை நிலைநாட்டுவதிலே மாற்று சிந்தனை பெற்றவர்களாக குரல் கொடுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். இது பெண்கள் தான் செய்யணும் அப்படின்றதில்ல. பெண்களுக்காக ஆண்களும் இந்த காலகட்டங்களில் என்ன செய்ய வேண்டும்? சமத்துவத்தை அடையத்தக்கதாக அவர்களுக்கென்று நாம் என்ன செய்யணும்? அவர்களுடைய சார்பில் நாமும் என்ன செய்ய வேண்டும்? போராட நாம் அழைக்கப்பட்டுள்ளாக இருக்கின்றோம். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நாம் வாசிக்கட்டதான அருமையான நற்செய்தி பகுதியை அடித்தளமாய் கொண்டு இரண்டாவது காரியம் பாரம்பரியத்தை உடைக்கின்ற பெண். பாரம்பரியத்தை உடைத்து கிறிஸ்துவின் அண்டையிலே வழிநடத்தி வந்ததான ஒரு பெண்ணை பற்றி நாம் பார்க்கின்றோம். பாரம்பரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். ஏன் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எந்த பாரம்பரியங்களானது மனித வாழ்விலே சமூக வாழ்க்கையிலே உரிமையை தகர்க்கின்றதோ, உரிமையை இழக்கச் செய்கின்றதோ, அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? தகர்க்கப்பட வேண்டும். பாரம்பரியம் என்று சொல்கின்ற பொழுது குடும்ப பாரம்பரியம் இருக்கிறது, இன பாரம்பரியம் இருக்கிறது, சமுதாயத்தின் பாரம்பரியம் இருக்கிறது. இன்றைக்கி இந்த இப்படிப்பட்ட பாரம்பரியங்களும் இன்றைக்கு புதிதானவைகள் அல்ல. ஏதோ இந்திய சமுதாயத்திலே காணப்படுகிற ஒரு புதிதான காரியம் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே பாரம்பரியங்கள் இருக்கத்தான் செய்தது. குடும்பங்களிலே சமூகத்திலே பாரம்பரியங்கள் இருக்கத்தான் செய்தது. யூத சமூகத்திலும் அந்த யூத இனத்திலும் அந்த பாரம்பரியங்கள் இருக்கத்தான் செய்தது. யூதருடைய பாரம்பரியம் என்ன? பிற மக்களுடன் அவர்கள் எந்த விதத்திலும் சம்பந்தம் என்ன செய்ய மாட்டார்கள்? வைக்க மாட்டார்கள். கலவாத ஒரு நிலை. வாசி கேட்டதான அருமையான நற்செய்தி பகுதியில் ஒரு புரட்சியான ஒரு பாரம்பரியத்தை உடைக்கின்ற ஒரு பெண்ணை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஒரு பக்கத்திலே சமாரிய பெண், அவளை பற்றி தான் சிந்தனையானது வேறொரு கண்ணோட்டத்திலே அவள் கெட்ட நடத்தை கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கின்றாள் என்கின்ற ஒரு கண்ணோட்டம் காணப்பட்டாலும் கூட பாரம்பரியத்தை உடைக்கின்ற ஒரு பெண்ணாக அவள் இருக்கின்றாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போது யூதேவை விட்டு கலீலியாவுக்கு அவர் திரும்பி போகின்றார். கலீலியாவுக்கு அவர் திரும்பி போக வேண்டும் என்று சொன்னால் இந்த சமாரியாவை கடந்து தான் அவர் செல்ல வேண்டும். ஆகினாலே இப்போது அந்த சமாரியாவிலே அங்கே சீகர் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதிக்கு வருகின்றார். அங்கே ஒரு யாக்கோபினுடைய காலத்தில் யாக்கோபினாலே வெட்டப்பட்டதான ஒரு கிணறு அங்கே இருக்கிறது. அந்த கிணறு சண்டையிலே அவர் இளைப்பு ஆறுவதற்காக களைப்படைந்தவராக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய 6 மணி வேளை. அந்த வேளையின் போது ஒரு பெண்ணானவள், சமாரிய பெண்ணானவள் கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றார். அப்போது அந்த சமாரிய பெண்ணுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஏற்படுகின்ற ஒரு உரையாடலை பற்றி நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அந்த உரையாடலிலே ஆண்டவர், இவள் சமாரிய பெண் என்பது நன்கு தெரியும் அவருக்கு. இந்த சமாரிய பெண்ணும் இயேசுவை இனம் கண்டு கொள்கின்றார். இவர் ஒரு யூதர் என்று நன்கு அவள் இனம் கண்டு கொள்கின்றாள். இருந்தபோதும் சமாரியர்களும் யூதர்களும் கலவாதவர்கள், எந்த சம்பந்தம் வைக்காதவர்கள். ஏன் அவர்கள் சம்பந்தம் வைக்காதவர்கள் கலவாதவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு சாதாரணமாக ஒரு யூதன், ஒரு ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தனிமையாக இருக்கின்ற பெண்ணிடத்திலே அவன் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதிலும் போதகனாக இருக்கின்றவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தனிமையாக இருக்கின்ற இடத்துல எந்த ஒரு தனி பெண்ணிடத்திலும் என்ன செய்யக்கூடாது? அவன் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட சூழல் வரும் என்று சொன்னால் அதை தவிர்த்து கொண்டு அவன் விலகிச் செல்ல வேண்டும். இது அவர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பாரம்பரியம். இரண்டாவது பாரம்பரியம் இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், சமாரியர்கள் அவர்கள் எப்போதும் என்ன செய்தார்கள்? யூதர்கள் பகைத்திருந்தார்கள். 2 பேருமே பகையாளிகளாய் எண்ணப்பட்டார்கள். இந்த பகையாளிகளாய் எண்ணுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால்,
சமாரிகள் என்று உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக, புற இனத்தவர்கள் என்று உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக சாதாரணமாக வாழ்ந்து கொண்ட யூதர்கள் தான் அசீரியராலே அவர்கள் படையெடுக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே இந்த சமாரியாவிலே அசீரியர்களாலே புறஜாதி மக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? கொண்டு வந்து குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். குடியேற்றம் செய்யப்படுகிறபடினாலே அங்கு இருந்த யூதர்களும் என்ன செய்கிறார்கள்? கலப்பு இன மக்களாக மாறி போய்விடுகிறார்கள். அந்த புறஜாதியருடைய பெண்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விவாகம் செய்து கொள்கிறார்கள். ஒரு கலப்பு சமுதாயம் அங்கே உருவாகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்கள், அந்நிய பெண்கள், புற இனத்து பெண்கள் அவர்கள் வழிபடுகிறதான கடவுளை அவர்கள் வழிபடுக ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையினாலே இவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. ஆனால் காலப்போக்கிலே இந்த மாற்றங்கள் வருகிறது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது என்று சொன்னால், ஒரே தெய்வம், ஒரே கடவுளாக இருக்கின்றார், அவரைத்தான் நாங்கள் ஆராதிப்போம் என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்குள் வருகின்றது. வருகின்றபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமுக்கு போகாதபடிக்கு, ஏனால் எருசலேமுக்கு இவர்கள் போவார் என்று சொன்னால் ஏற்கனவே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பகைகள் இருப்பதினாலே இவர்களை எருசலேமின் தேவாலயத்திற்குள்ளாக சமாரியர்களை யூதர்கள் என்ன செய்வதிலே அனுமதிக்க மாட்டார்கள். ஆகையால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சமாரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியிலே ஒரு ஆலயத்தை உருவாக்குகின்றார்கள். அங்கே கடவுளை அவர்கள் தொழுகை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலயமானது யூதர்களாலே அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படுவது நிமித்தமாக சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே பிளவு ஏற்படுகிறது, ஒரு பகை ஏற்படுகிறது. அவை இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுக்கின்றார். யார் மூலமாக? எந்த யூத ஜனமானது சமார்களை ஒதுக்கினதோ பகைத்ததோ அந்த சமூகத்தில் இருந்து வந்ததான ஒரு சமாரிய பெண்ணின் மூலமாக ஒரு பெரிய பாரம்பரியத்தை அங்கே உடைக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்த சமாரிய பெண்ணிடத்திலே தாகத்துக்கு தண்ணீர் தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்ற பொழுது சமாரிய பெண் சொல்கின்றார், நீர் யூதனாயிற்றே, நீர் யூதனாய் இருக்கின்ற பொழுது சமாரிய பெண்ணிடாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தண்ணீர் தா என்று சொல்லி நீர் எப்படி நீர் என்னிடத்தில் கேட்கின்றீர்? 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். ஏற்கனவே உங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் இடையிலே பகைமை இருக்கிறதே. இந்த பகைமை இருக்கின்ற பொழுது நீர் யூதன் ஆயிற்று, நீர் எப்படி எங்களுடைய சமுதாயத்தின் எங்களிடத்தில் வந்து தாகத்துக்கு தண்ணீர் தா என்று சொல்லி எப்படி நீர் கேட்கின்றீர்? இது நியாயமா? அப்போதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாரம்பரியத்தை இங்கே உடைக்கின்றார். உடைத்தவராய் சொல்லுகின்றார், உன்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கின்றவர் யார் என்று சொல்லி நீ அறிந்திருப்பாய் என்று சொன்னால், என்றைக்கும் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். இங்கே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருக்கின்ற அந்த பாரம்பரிய பகைமையானது என்ன செய்யப்படுகிறது? உடைக்கப்படுகிறது. இந்த பெண்ணிடத்திலே அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார், உரையாடுகின்றார். இவளும் தன்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றாள். அவளுக்கு அங்கே ஒரு பெரிய மீட்பு கிடைக்கின்றது. இந்த செய்தியை இந்த கேட்ட இந்த பெண்ணானவள் உடனடியாக தன்னுடைய சமாரிய மக்களிடத்தில் போய் சொல்லுகின்றாள், ஒரு தீர்க்கதரிசியை சந்தித்தேன், அந்த தீர்க்கதரிசி ஒருவேளை மெய்யாகவே கிறிஸ்துதானோ, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அழைப்பை எங்களுக்கு கொடுக்கின்றாள். அந்த அழைப்பு தான் அங்கே சமாரியர்கள் இயேசுனிடத்திலே அநேகர் விசுவாசத்திற்குள்ளாய் வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கட்ட அருமையான வேத பகுதியையும் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்திலே 40வது வசனம் சொல்கிறது, 39-40 வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். இங்கே பாரம்பரியம் என்ன செய்யப்படுகிறது? உடைக்கப்படுகிறது. என்ன பாரம்பரியம்? சமாரியர்கள் யூதர்கள் இவர்கள் பகையாளிகள், இவர்களுக்குள்ளாக ஒருவர்கள் பார்க்க இயலாது, ஒருவர் சந்திக்க முடியாது, ஒருவர் அவர்கள் கலவாதவர்களாக இருக்கின்றவர்கள். இந்த பாரம்பரியமானது தகர்க்கப்பட்டு 2 நாள் அந்த சமாரியர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? தங்குகின்றார்.
இவர் யார்? யூத பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர். ஆனாலும் கூட 2 நாட்கள் அங்கே தங்கியிருக்கின்றார். அநேகர் இயேசுவிடத்தில் என்ன செய்தார்கள்? விசுவாசம் கொண்டவர்களாக இயேசுவிடத்தில் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இதற்கு காரணமாக இருந்தவர் யார்? இந்த சமாரிய பெண் தான். பாரம்பரியம் உடைக்கப்படத்தக்கதாகவும் இயேசுவிடத்திலே அவர்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும், இயேசு மெய்யான கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வழியை அமைத்துக் கொடுக்கின்றதான அந்த பணியிலே தன்னை பூரணமாக அவள் ஈடுபடுத்திக் கொண்டாள். அவளுக்கு நல்லா தெரியும் தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த சமூகமானது தன்னை எப்படி மதித்து கொண்டிருக்கிறது, எப்படி நினைத்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். பாரம்பரியம் என்ன என்பதெல்லாம் நன்கு அறிந்திருந்தவள் தான். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிழாக உடைக்கப்பட்ட நிலையிலே அவள் தன்னுடைய ஜனத்தாரிடத்திலே போய் சென்று இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றாள். பாரம்பரியம் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்ம எத்தனை பாரம்பரியத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அந்த பாரம்பரியங்களை பின்பற்றி இன்றைக்கு எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட நிலைகளிலே திருச்சபைக்கு இருக்கின்ற கடமை என்று சொன்னால் பாரம்பரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? தகர்க்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் என்று சொன்னால் சமூக உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பாரம்பரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். அனைவரும் இறைவனிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். தேவராஜ்யமானது அனைவருக்கும் உரியது. இறை ராஜ்யத்தில் எல்லாரும் பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனையானது இன்றைக்கு சமூகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அது காணப்பட வேண்டும் என்றால் திருச்சபைகளிலே மாற்றங்கள் அடைய வேண்டும். திருச்சபைகளிலே மாற்றங்கள் வருகின்ற பொழுதுதான் இந்த பாரம்பரியத்தை உடைக்கின்றதான இந்த சமாரிய பெண்ணிடத்தில் இருக்கின்றதான இந்த சிந்தனை வருகின்ற பொழுதுதான் திருச்சபை மறுமலர்ச்சி அடைந்து சமூகத்திலே பாரம்பரிய மாற்றங்களை உருவாக்க முடியும், மாற்று சிந்தனைகளை கொடுக்க முடியும். அவை சமூகத்திலே பெண்களுடைய பங்கு மிகவும் அவசியமான ஒரு பங்காக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியாக இருக்கலாம் அல்லது நற்செய்தி பகுதியாக இருக்கலாம். இந்த 2 பகுதிகளுமே பெண்கள் எவ்வளவாக சிந்தனை மாற்றம் பெற்றவர்களாக இருந்தார்கள், அதனாலே சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டது என்பதை குறித்து இந்த திருமறை பகுதியில் நமக்கு நன்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதே. இந்த கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை நம்முடைய வாழ்வில் நாம் அபியாசப்படுத்த நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? அபியாசப்படுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த சிந்தனையோடு கூட நாம் செயல்பட தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவராக. ஆமீன். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். உங்கள் நேசிக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதியின் குரல் எழுப்பின பெண்களை குறித்தும் பாரம்பரியங்களை உடைத்தெறியத்தக்கதாக பங்களித்ததான பெண்ணை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாங்கள் பாரம்பரியத்திற்கு நாங்கள் உடைக்கின்றவர்களாகவும் ஆண்டவரே சமூகத்திலே அத்தனை பேருக்கும் உரிமைகள் இருக்கின்றது, ஆண்களுக்கு ஒரு உரிமை பெண்களுக்கு ஒரு உரிமை என்கின்ற நிலையில் இல்லை, அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகின்ற நிலைகளில் திருமக்களாகிய திருச்சபையாக நீர் எங்களை அழைத்திருக்கின்ற சுவாமி. இந்த சிந்தனைகளை கர்த்தாவே இன்றைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு செல்வதற்கென்று எங்களுக்கு பணியின் பொறுப்புகளை நீர் கொடுத்திருக்கின்றேன். அந்த பணியின் பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயர்த்துவதிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திரலும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியராக எங்களுக்கு தந்திரலும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயம் இல்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்தருளோம். ஆமேன். தேவனுடைய கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்படச் செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்கள் வெளிச்சம் தந்து இந்த நாளிலும் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் முதுமிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உடைய ஒரே குமாரன் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்த நேசத்தை எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் பரலோக பிதாவே, கிருபையாய் தந்திருக்கின்ற மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக, பரிசுத்தமுள்ள நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தை நாங்கள் ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் இந்த காணொலியின் மூலமாக எங்களுக்கு வழிபாட்டில் பங்கடைய கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசி புரிந்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத இந்த பாக்கியத்தை நாங்கள் இந்த நாளில் பெற்றிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த காணொலியின் மூலமாக வழிபாட்டில் நாங்கள் பங்கடைத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்து வருகின்ற உடைய அருமையான பிள்ளைகளை நாங்கள் உடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமே ஆசீர்வதித்து அவர்களுடைய கையின் பிரயாசத்தின் பலனை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகளை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு ஆலயத்தை திறந்து நாங்கள் ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் சுதந்திரமாக செய்ய இயலவில்லை என்றாலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வழிபாட்டின் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இந்த வாரத்தின் நாட்களில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதெல்லாவற்றை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். சிந்தனையை தூண்டி எழுப்பியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் சுவாமி. இப்போதும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தில் இருக்கின்றதான இந்த தொற்று நோயின் ஆண்டவரே வீரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த தொற்று நோயினுடைய வீரியம் எல்லாம் நீங்கி போகவும் ஆண்டவரே எல்லா மக்களும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினரோடு கூட இணைந்து கர்த்தாவர்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அருளி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்கள் தேசத்திலே ஆளுகை செய்து வருகிற தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காக பொறுப்பில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் தேவையான சரீர சுகபலன் நன்மைகளை கிருபையை கொடுத்து ஞானவர்களை நிறைத்து தேசத்தை சமாதானத்தின் பாதையை நடத்திச் செல்ல கர்த்தர் ஒத்தாசி புரியும்படிக்கும் இது சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மாநில தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக பொறுப்புள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் உடைய பரம ஞானத்தினால் நிறைத்து சுவாமி, மாநிலங்களிலே கர்த்தாவே அவர்கள் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அதிகாரத்திலே என்னென்ன நன்மையான காரியங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ அந்த நன்மையான காரியங்களை இவர்கள் செய்யத்தக்கதாக
கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை அவர்களுக்கு நீர் கட்டளையிடும்படிக்கு முது சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கிருபையை தாரும் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய மாநிலத்திலே ஆண்டவர் இந்த தொற்று நோயினாலே அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாற்றம் பெற வேண்டும் ஆண்டவரே. இப்போதும் கூட சுவாமி மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற அடியார்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த தொற்று நோயினால் மாத்திரமில்லை சுவாமி, பிற பலவீனங்கள் நிமித்தமாக ஆண்டவரே கஷ்டப்பட்டு வருகிறதான பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். உயிர்காய் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு மறுவாழ்வை தந்து ஆயுசு நாட்களை பெருகச் செய்து எங்கள் மத்தியில் இவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனநிறைவோடு கூட புதிய பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். அவர்கள் பெற்றுக்கொள்கிற மருத்துவ ஆலோசனைகள் உதவிகளெல்லாம் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய ஜீவனுக்கும் நன்மை உண்டாகத்தக்கதான பாக்கியவர்களை நீ தாரும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய மாநிலத்திலே கர்த்தாவே மருத்துவ பணியில் ஈடுபாடு கொண்டு உழைத்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க. மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே துப்புரவு பணி செய்து வருகிறதான மக்கள், பற்பல நிலையிலே எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காவல்துறை மக்கள், பல துறைகளிலே சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நிதாமை பாதுகாத்து பராமரித்து இந்த தொற்று நோய்கள் அவர்களை தாக்கிவிடாதபடிக்கு இரத்த கொட்டைகள் மூடி மறைத்து காக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அவர்கள் செய்கின்ற அந்த பணியானது ஆண்டவரே எல்லா பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களிடத்திலும் போய் சேரத்தக்கதாக கர்த்தர் அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையினுடைய பிள்ளைகளின் நீர் பேர் நீர் ஆஸ்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் நீர் தாமே அப்படிப்பட்ட பாதையிலே வழிநடத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அவருடைய பேராயருக்காக, அவருடைய துறையருக்காக மற்றும் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலே ஆண்டவரே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீதாமை பேராக நீர் ஆசீர்வதித்து தங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆய பெருமக்களுக்காக, உதவிகளுக்காகவும், சர்ச் ஒர்க்கர்ஸ்களுக்காக, எவாஞ்சலிஸ்டுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமது சமூகத்திலே மன்றாடுகிறோம். சிறுவர், வாலிபர், பெண்கள் மத்தியில் நடைபெறுகிறதான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீதாமை பேராக ஆசீர்வதித்து அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பிலே உண்மையோடும் ஒத்துமத்தோடும் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட இந்த நற்பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டு சுவாமி. இந்த பணிகள் மாத்திரமல்ல, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணியில் ஈடுபாடு கொண்டு உழைத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமை ஆசீர்வதித்து அவர்களுமாய் இந்த சமுதாயம் வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு முது சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினங்களையும் நீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒருவேளை எங்களுடைய திருச்சபையின் அங்கங்களிலே சுகவீனர்கள் இருப்பார் சொன்னால், பலவீனர் இருப்பார் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவையான உடல் நலத்தை கிருபையை கட்டளையிடுங்க சுவாமி. பற்பல தேவையோடு கூட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரசவத்திற்காக நோக்கி இருக்கிற பிள்ளைகள், திருமண காரியங்களுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு காத்திருக்கின்ற பிள்ளைகள், கர்த்தாவே இன்னும் வேலை வாய்ப்பிற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், உயர்கல்விக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், இப்படியாய் பல்வேறு நிலைகளிலே தேவையோடு கூட மக்கள் இருப்பார்கள் சுவாமி. அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற நன்மைகளை உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஏற்ற வேலையிலே கட்டளையிட்டு நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்கும் போது சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இப்படிப்பட்டதான இந்த சூழல்கள் எல்லாம் முற்றிலுமாய் நீங்கவும் நாங்கள் அனைவரும் குடும்பமாய் வந்து உம்முடைய ஆலை பிரகாரத்தில் கூடி அமர்ந்திருந்து உமது நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தும் நீர் கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நீரே அடைக்கலமான தேவனாயிருந்து கரமெடுத்து வழிநடத்தி செல்லும்படிக்கும் இது சமுத்திர ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எல்லாவற்றையுடைய கரங்களில் மீண்டுமாய் அர்ப்பணம் செய்கின்றோம். பாதுகாத்துக்கொள்ளும், பராமரித்துக்கொள்ளும், வழிநடத்தி செல்லும். துதிகட மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமீன். எத்திரத்து ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வரிமலை கடவுளே, 2 பேராது 3 பேராது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சுவேன் என்று வாக்களிக்கிறீரேன். கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக்கி எங்கள் விருப்பங்களை வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மிறைவுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுநிலையத்தின் ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமேன். என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். 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 God bless you.